தேனி எவ்வளவு பிரில்லியன்ட்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, சொல்றேன். ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தேனி கூடு கட்டி இருக்குது. உங்க வீட்ல இருந்து ரைட் சைடுல ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தண்ணி இருக்கு. உங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடு 5 கிலோமீட்டர் தாண்டி பூக்கள்லாம் நிறைய இருக்கு. தேனி என்ன பண்ணும்? ரைட் சைடு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த தண்ணியை சேகரிச்சுட்டு தன்னுடைய கூட்டுக்கு வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற 5 கிலோமீட்டர் தாண்டி அங்க உள்ள மகரந்தத்தை சேகரிச்சுட்டு மறுபடியும் தேனி தன்னுடைய கூட்டுக்கு வரும். பக்கத்திலே 5 அடி டிஃபரன்ட்ல இன்னொரு பூ இருக்கும். அந்த பூவுல போய் தேனி மகரந்தத்தை சேகரிக்காது. அப்படித்தாங்க இன்னைக்கு தேன் எடுக்க வந்தப்ப தேன் கூட்டு பக்கத்திலேயே அரளி செடி இருந்துச்சு. அதுல மஞ்சள் கலர்ல பூவெல்லாம் நல்லா பார்க்கிறதுக்கு அழகா பூத்திருந்துச்சு. தேனி கூட்டு பக்கத்திலேயே இந்த பூ இருக்கு. இந்த பூவுல போய் கண்டிப்பா தேனி மகரந்தத்தை எடுத்துட்டு வராது. ஏன்னா தேனியோட அப்பா அம்மா சொல்லி வச்சிருக்கோம், எந்த பூவுல போய் மகரந்தத்தை சேகரிக்கணும், எந்த பூவுல மகரந்தத்தை சேகரிக்க கூடாது அப்படின்னு பிறக்கும் போதிலே அப்பா அம்மா தேனி குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுத்துரும். அப்படியும் ஒரு சில விஷத்தன்மையுள்ள பூக்கள்லாம் இருக்கு. அந்த பூவுல போய் தேனி மகரந்தத்தை எடுத்துட்டு தன்னுடைய கூட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அங்க செக்யூரிட்டி செக்அப் நடக்குங்க. அந்த செக்யூரிட்டி தேனி வேலைக்கார தேனி போய் சேகரிச்சுட்டு வந்த மகரந்தம் நல்லதா கெட்டதா அப்படின்னு செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடும். ஒருவேளை இந்த மாதிரி விஷத்தன்மையுள்ள பூவுல இருந்து தேனி மகரந்தத்தை எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா செக்யூரிட்டி தேனி வேலைக்கார தேனிய ஓங்கி கன்னத்துல செவுல 2 விட்டு எடுத்துட்டு வந்த மகரந்தத்தை கூட்ட விட்டு வெளியில தூக்கி போட்டுரும். இப்ப சொல்லுங்க தேனி எவ்வளவு பிரில்லியன்ட்.